ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, சான்றோர்களோட சிறப்பு பெயர்கள், அதாவது புனைப்பெயர்கள்னு சொல்லலாம். அவங்களோட சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதை தான் வந்து ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து குலசேகர ஆழ்வார். இவரோட பெயர்கள்லாம் என்ன, மற்ற பெயர்கள்லாம் என்னென்னா கூடல் நாயகன், கோழிக்கோ, கொல்லிக்காவலன். இதுதான் வந்து அவரோட மற்றொரு பெயர்கள். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிறது வந்து குலம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குலதெய்வம் போவோம் இல்லையா, குலதெய்வத்துக்கு என்ன பண்ணுவாங்க, கோழி வெட்டி போடுவாங்க இல்லையா, அப்போ தான் வந்து நம்ம நினச்ச காரியம்லாம் வந்து நனவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. குலம் அப்படிங்கிறது நம்மளோட குடும்பத்தில் ஒரு தெய்வம் மாதிரி, நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ வந்து அவர் வந்து ஒரு ஹீரோ மாதிரி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குலம் அப்படின்னா வந்து கூடல் நாயகன். அவங்களுக்கு வந்து கோழி ஏதாவது வேண்டிக்கிட்டு வந்து கோழி ஆடு இதெல்லாம் வெட்டுவாங்க. அப்போ கோழிக்கோ, அப்போ தான் வந்து நம்ம நினச்ச காரியெல்லாம் வந்து குலதெய்வத்துக்கு வேண்டிக்கிட்ட வந்து நினச்ச காரியம்னா நடக்கும். அந்த நம்ம மேலே இருந்த அந்த கொல்லி கண்ணெல்லாம் சொல்லுவாங்கள்ல, கண்ணு பட்டிருக்குது, ஏதாவது ஒரு ஆபத்து இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வந்து கொல்லிக்காவலன். இதுதான் வந்து குலசேகர ஆழ்வார்களோட சிறப்பு பெயர்கள். கூடல் நாயகன், கோழிக்கோ, கொல்லிக்காவலன். குலம் அப்படின்னா வந்து குலதெய்வத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் தான் வந்து ஹீரோவாக இருப்பார். குலதெய்வம் நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு நாயகன், கூடல் நாயகன், கோழிக்கோ கோழி வெட்டி போடுவாங்க, கொல்லிக்காவலன். நம்மள மேலே இருக்க கண்ணெல்லாம் வந்து போயிடும். அப்போ தான் வந்து வேண்டிக்கிட்டு செஞ்சோம்னா இதெல்லாம் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து திருமலிசை ஆழ்வார். இவரோட பெயர்கள் என்ன அப்படின்னா வந்து சக்கரத்து ஆழ்வார், பக்தி சாரார். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மலிசை அப்படிங்கிறது வந்து திருமலிசைன்னு வருது இல்லையா. அது வந்து மலிசை அப்படின்னா வந்து அது என்ன, குழந்தைய சொல்லுவாங்க இல்லையா, மழலை அப்படின்னா வந்து குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன வயசில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கு வந்து பிறந்தோடனே வந்து சக்கரை தண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. குழந்தைகளுக்கு வந்து பிறந்தோடனே சக்கரை தண்ணி, அதாவது பிறந்த ஃபஸ்ட்டு வந்து தாய்ப்பாலுக்கு முன்னாடி வந்து சக்கரை தண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகள்னாலே அப்படின்னா வந்து தெய்வம் குழந்தைகள் வந்து தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தெய்வம்னா வந்து பக்தி சாரார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறந்தோடனே வந்து சக்கரை தண்ணி வைப்பாங்க. அது வந்து சக்கரத்தாழ்வார். திருமலிசை ஆழ்வார் பேர் வந்து சக்கரத்தாழ்வார், பக்தி சாரார். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நம்மாழ்வார் அப்படின்னுங்கிறதுல வந்து மாறன்கிறது வந்து அடிக்கடி வரும். தமிழ் மாறன், காரி மாறன், இந்த மாதிரி வந்து மாறன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மாழ்வார் அப்படின்னா வந்து மாறன்கிறது வந்து அடிக்கடி வரும். அவரோட பேர் மாறனாலே வந்து நம்மாழ்வார். இதுகளுக்கெல்லாம் எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்னா அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிறது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஒருத்தர் வந்து ராங்கி, அதாவது ரொம்ப கோபமாக இருப்பாங்க, ரொம்ப கோபக்காரங்களாக இருப்பாங்க இல்லையா. அதான் வந்து பராங்கு சார் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சடகோபர், அதாவது சடக்குன்னு டக்குன்னு கோவம் வரும், அதை வந்து சடக்கோபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குறுகை காவலன். அவங்க வந்து என்ன தான் நம்மளுக்குள்ளே சண்டை வந்தாலும் நம்ம எங்கேயாவது போகிறப்போ ஒரு காவலனாக, அதாவது பாதுகாவலனாக வந்து வருவாங்க. அதையும் குறுகை காவலன் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. மாறன்கிறது வந்து நம்மாழ்வார், மாறன்னாலே நம்மாழ்வார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பொதுவாக அந்த கோயிலுக்கெல்லாம் வந்து அந்த வயசில் வந்து நம்ம கோயிலுக்கெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டோம். ஆனால் பெருமாள் கோயில், ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட கோயிலுக்கு போகணும் அப்படின்னா வந்து நம்ம சரி ஜாலியாக போகலாம், சாமி கும்பிட்றோமோ இல்லையோ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம் அப்படின்னு ஒரு 6 பேர் சேர்ந்தால் வந்து ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு போவோம் இல்லையா. அதை வந்து ஆரங்க பெருமாள் 6 பேர் சேர்ந்து பெருமாள் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வந்து வகுலாபரணன். அதுக்கடுத்து மாறன், தமிழ் மாறன் வந்து மாறன் வரும். அடுத்து வைணவத்து திராவிட சிசு அப்படின்னா வந்து குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. குழந்தை வந்து ஒருத்தவங்க வந்து எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க வந்து கோபமாக இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து அம்மாஞ்சியாக இருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க வந்து குழந்த மாதிரி இருப்பாங்க. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து ராங்கி பிடிச்சவர், இன்னொருத்தர் டக்குன்னு கோபப்படுவார், சடகோபர். அடுத்து வந்து குறுகை காவலன், ஒருத்தர் வந்து பாதுகாப்பராக இருப்பார். அடுத்து வந்து 6 பேர் சேர்ந்தால் வந்து பெருமாள் கோயிலுக்கு போவோம். அடுத்து வகுலாபரணன், தமிழ் மாறன், காரி மாறன், வைணவத்து திராவிட சிசுனா வந்து குழந்தை மாதிரி பண்பு இருக்கவங்க ஒருத்தவங்க வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸில் கூட்டத்தில் வந்து இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து வேதம் தமிழ் செய்த மாறன். இதெல்லாம் வந்து இவரோட
பெயர்கள். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வகுலாபரணன் அப்படிங்கிறதுக்கு சொல்லலாம் இல்லையா? வகுலா அப்படின்னா ஒருத்தவங்க வந்து எது பண்ணாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒன்றுனா அப்படின்னா வகுந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. வகுலாபரணன் அப்படிங்கிறதான் வந்து அவரோட பெயர்கள். இது ஃபுல்லாகவே நம்மாழ்வார்களோட பெயர்கள். அடுத்து வந்து திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் கரசர் அப்படிங்கிறது வந்து அரசர் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. அரசர் அப்படின்னா வச்சுக்கோங்க. அரசர் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை வந்து நீக்கணும்னா வந்து அரசர்கிட்ட தான் போவோம். அதுதான் வந்து மருள் நீக்கிடுவார். நம்ம கஷ்டத்தை வந்து நீக்கிடுவார். அதான் வந்து மருள் நீக்கிறார். அவர் வந்து ரொம்பவே தர்மம் செய்வார். அரசர்னாலே வந்து தர்மம் செய்வாங்க இல்லையா? அதை வந்து தர்மசேனர். அடுத்து வந்து வாகீசர். அவங்க வாய் பேசுகிறதும் வந்து கம்பீரமாக இருக்கும். யார் தப்பு செஞ்சாலும் வந்து கம்பீரமாக பேசுவாங்க. அதான் வந்து வாகீசர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து தாண்டக வேந்தர். தாண்டகம் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சோம்னா தாண்டவம் ஆடிடுவார். அரசர் வந்து தாண்டவம் ஆடிடுவார். அடுத்து வந்து ஆளுடைய ஆளுமையும் வந்து கரெக்டாக இருக்கும். அவர் வந்து நம்மளுக்கு ஒரு அப்பா மாதிரி, அதாவது அந்த ஊருக்கே வந்து அரசர் தான் வந்து அப்பா அம்மா மாதிரி, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்பர் அப்படிங்கிறது வந்து திருநாவுக்கரசரோட பெயர்கள். மருள் நீக்கியார், தர்மசேனர், வாகீசர், தாண்டகவேந்தர், ஆளுடைய அரசு, அப்பர். திருநாவுக்கரசர் அப்படிங்கிறது வந்து அரசர்னு வச்சுக்கோங்க. அரசர்னு வச்சாலே உங்களுக்கு வந்து எல்லா நேமும் வந்து ஞாபகம் வந்துடும். அதுக்கடுத்து வந்து திருஞான சம்பந்தர். இவருடைய பெயர்கள் என்ன அப்படின்னா ஆளுடைய பிள்ளை, திருஞானம், காளி நாடுடைய பிள்ளை, திராவிட சிசு அப்படிங்கிறத வந்து இவருடைய பெயர்கள். நம்மாழ்வார்லையும் வந்து வைணவத்து திராவிட சிசு வரும். இது வந்து திருஞான சம்பந்தருக்கு வந்து திராவிட சிசு. வைணவத்து அப்படின்னா வந்து நம்மாழ்வார்னு வச்சுக்கோங்க. திருஞான சம்பந்தர் வந்து திராவிட சிசு. திரு அப்படிங்கிற ஸ்டார்டிங்கில் இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இதுக்கு வந்து என்ன நம்ம வந்து க்ளூ வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து இதுலேயும் வந்து பிள்ளை அப்படின்னா அதில் வந்து குழந்தை அப்படின்னு வரும். முன்னாடி சொன்னாலே அதுக்கு வந்து குழந்தை வரும். சிசு அப்படின்னா வந்து குழந்தை அப்படின்னு. நம்மாழ்வாருக்கு வந்து நிறைய பெயர்கள் உண்டு. திருஞான சம்பந்தருக்கு வந்து 4 பெயர்கள் வந்து அதை வந்து அதையும் வச்சுக்கோங்க. திராவிட சிசு அப்படின்னா வந்து திருஞான சம்பந்தர். வைணவத்து திராவிட சிசுனா வந்து நம்மாழ்வார். இப்போ இது எப்படி ஷார்ட்கட்டில் நம்ம வச்சுக்கலாம்னா ஞானம்னா வந்து அறிவுன்னு சொல்லுவாங்கள்ல. நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும், அறிவுள்ள பிள்ளையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம அம்மாவெல்லாம் வந்து அம்மா அப்பாலாம் வந்து ஆசைப்படுவாங்க. யாராக இருந்தாலும் ஆசைப்படுவாங்க. ஞானம் அப்படின்னா வந்து ஞானமுடையவங்க தான் வந்து சிறு பிள்ளைகள். அப்போ தான் வந்து ஒரு நாட்டை ஆள முடியும். எல்லா அம்மா அப்பாவுக்குமே வந்து நம்ம குழந்தைங்க வந்து ரொம்பவே அறிவாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஞானம் தான் வந்து இதுலேயும் வந்து வரும். பிள்ளை அப்படிங்கிறதும் வந்து வரும். அப்போ பிள்ளையை வந்து திருஞான சம்பந்தருக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. திருஞானம். அடுத்து வந்து காளி நாடுடைய பிள்ளை. நாட்டுக்கு வந்து அரசாகணும் அப்படிங்கிறதான் வந்து எல்லாரோட அம்மா அப்பாவோட ஆசையும் கூட. அடுத்து வந்து திராவிட சிசு வந்து குழந்தை வருது. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் வந்து திருஞான சம்பந்தரோட பெயர்கள். ஆளுடைய பிள்ளை, திருஞானம், காளி நாடுடைய பிள்ளை, திராவிட சிசு. இதுதான் ஃபுல்லாகவே. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு. பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.